ஜாதகத்தில் இருக்கும் 9 நவகிரகங்களுக்கும் நம்முடைய முன் ஜென்மத்திற்கும் என்ன கர்மா இருக்கிறது என்பதையும், நாம் முன் ஜென்மத்தில் செய்த தவறையும், இந்த ஜென்மத்தில் நம் ஜாதகத்தில் இருக்கும் நவகிரகங்கள் எப்படி நம்மை பழிவாங்கும் என்பதையும் பற்றியும், நவகிரகங்களின் தாக்கத்தில் இருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்ப்போம். ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை கணிப்பதற்கு உருவாக்கப்பட்டதில்லை. நம்முடைய வாழ்க்கை நல்ல வழிகாட்டலுக்கு தான் ஜோதிடமே உருவாக்கப்பட்டது, தவிர எதிர்காலத்தில் கணிப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. ஜாதகத்தை வைத்து நம்முடைய எதிர்காலத்தை முன்கூட்டியே கணித்து விட்டால் இந்த உலகத்தில் யார் கஷ்டம் பிரச்சனையோ இருக்கவே இருக்காது. அனைவருமே சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி யாராலும் எதிர்காலத்தை சரியாக கணிக்க முடியாது. ஏனென்றால் நம் முன் ஜென்மத்தில் செய்த தவறுகள், தீமைகள், நன்மைகள் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அதுதான் நம்முடைய கர்மா. இதனை மாற்றுவதற்கோ எந்த சக்தியாலும் யாராலும் முடியாது. எந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் நம் முன் ஜென்மத்தில் தவறு இழுத்துகிறோமோ அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் தான் இந்த ஜென்மத்தில் நம்மை ஆட்டி படைக்கும். ஜாதகம் என்பதே நம்முடைய முன் ஜென்மத்தில் கர்ம பத்திரிகை தான். நாம் முன் ஜென்மத்தில் எந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் தவறு செய்து இருக்கிறோமோ அந்த கிரகம் சார்ந்த கஷ்டங்களை, பிரச்சனைகளை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஜாதகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நம்முடைய முன் ஜென்மத்திற்கும் சரியான தொடர்பு இருக்கும். 9 நவகிரகங்களுக்கும் நம்முடைய ஜாதகத்தில் முன் ஜென்மத்தில் தகுந்தவாறு இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட துன்பங்களை, நன்மைகள், தீமைகள் அனைத்தும் சரியாக செயல்படுத்தும். நவகிரகம் மூலம் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் முன்கிட்டே நம்மால் கணிக்க இயலும். எதிர்காலத்தை பற்றி அல்லது ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இடத்திற்கு தகுந்தவாறு நம்மை முன்கிட்டே மாற்றிக்கொண்டால் இந்த ஜென்மத்தில் 9 கிரகங்கள் மூலம் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் இருந்து நம்மால் ஓரளவு தப்பிக்க இயலும். நம்முடைய ஜாதகத்தில் அனைத்தும் நடக்கும் என்பதெல்லாம் கிடையாது. விதியை மாற்ற இயலும். அதாவது நம்முடைய ஜாதகத்தில் தகுந்தாரோ நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் நம்மால் விதி வழக்கு தகுந்தவாறு நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போது ஜாதகத்தில் இருக்கும் 9 நபர்களுக்கும் நம் முன் ஜென்மத்திற்கு என்ன தொடர்பு இருக்கிறது பற்றி, ஜாதகத்தில் இருக்கும் 9 நபர்கள் தகுந்தவாறு நம்மை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். சனி பகவான், சனீஸ்வரை பற்றி நான் சொல்லித்தான் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. கிரகங்களின் முக்கியமான கிரகம் சனி பகவான் ஆவார். 9 நவகிரகங்களில் யார் பேர் சொன்னால் அனைவரும் பயம் வருமோ என்றால் சனீஸ்வரர் பெயர் சொன்னால்தான் அனைவருக்கும் பயம் வரும். சனி பகவான் பெயர் சொன்னாலே ஜோதிட உலகத்தில் பயப்படாதவர்கள் யாரும் கிடையாது. ஏனென்றால் நவகிரகங்களில் சனி பகவான் தான் நமக்கு கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் சனி நீதிமான் என்ற அனைவராலும் போற்றப்படக்கூடியவர் சனீஸ்வரர் தான். அப்படியேப்பட்ட சனி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் நம் முன் ஜென்மத்தில் ஆங்காரத்திலும் ஆணவத்திலும் அதிகாரத்தையும் துஷ்பிரகம் செய்து இருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த ஜென்மத்தில் சனி பகவான் நம்ம ஜாதகத்தின் லக்கணத்தில் இருந்து எந்த பாவத்தில் இருக்கின்றாலோ எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள், எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரக காரத்துவம் சார்ந்த விஷயங்களை இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைப்பதற்கு தாமதப்படுத்துகிறார். உதாரணமாக சனி பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 2ஆம் பாவம் என்பது நம்முடைய வருமானம் மற்றும் தனஸ்தானம். ஜாதகத்தில் யாரெல்லாம் 2ஆம் பாவத்தில் சனி இருக்கிறாரோ அவருடைய வருமானம், தனஸ்தானம் அனைத்தும் சனி பகவான் கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும். இந்த ஜென்மத்தில் சனி பகவான் நம்முடைய வருமானத்தை இறுக்கி பிடித்து கொள்வார். வருமானத்திற்கு நம்மை அலைய வைப்பார். சொட்டு நீர் பாசனம் போல நமக்கு வருமானத்தை கொடுப்பார். வருமானத்திற்கு நம்மை ஏகப்பட்ட செய்வார். வருமானம் ஏக்கத்தினே இருக்கும். இது போன்ற சனி பகவான் சேரும் கிரகத்தை பொருத்தும். உதாரணமாக சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தை சேர்ந்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த ஜாதக செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் முன் ஜென்மத்தில் ஆங்காரத்திலும் ஆணவத்திலும் ஆடி இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த ஜென்மத்தில் செவ்வாய் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இந்த ஜாதகம் கிடைப்பதற்கு தாமதப்படுத்துவார். இல்லை என்றால் கிடைக்காமல் செய்து விடுவார். செவ்வாய் காரத்துவம், வீடு, வாகனம், சொத்து, உத்தியோகம் இது அனைத்திற்கும் இந்த ஜாதகர் கிடைப்பதற்கு சனி பகவான் தாமதப்படுத்துவார். இந்த விஷயங்கள் சார்ந்து நம்மை ஏக்கமடைய செய்வார். செவ்வாய் காரத்துவம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக நம்மை பாடாப்படுத்துவார். எவ்வளோ தான் நம்மிடம் பணம் இருந்தாலும் வீடு, சொத்து இது அனைத்தும் வாங்குவதற்கு நம்மை சனி பகவான் விடமாட்டார். காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பார். ஏனென்றால் நம்முடைய முன் ஜென்மத்தில் செய்த தவறு இந்த ஜென்மத்தில் நான் திருந்த வேண்டும் என்பதற்காக சனி பகவான் இவ்வாறு செய்வார். சனி பகவான் அனைவரும் பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் இருக்கும் பாவம் சார்ந்த விஷயங்கள், சனி பகவான் சேர்ந்து இருக்கும் கிரக காரத்துவம்
சார்ந்ததும் ஒருபோதும் நம் ஆங்காரத்திலும் ஆணவத்திலும் அதிகாரத்திலும் துஷ்பிரயோகம் செய்யும் செயல்களில் ஈடுபடவே கூடாது. அப்படி செய்தால் சனி பகவான் தகுந்த பாடத்தை புகுத்தி விடுவார். இன்னும் சொல்ல போனால் சனி இருக்கும் பாவம் சார்ந்த நாம் எதையும் வாய் திறக்கக்கூடாது, ரகசியமாக கையாள வேண்டும். இல்லை என்றால் சனி நம்மை காலி செய்து விடுவார். குரு பகவான் நம்முடைய முன் ஜென்மத்தில் என்ன தொடர்பு என்றால், நம் முன் ஜென்மத்தில் எந்த பாவம் சார்ந்த அல்ல கிரக கருத்துவம் சார்ந்து நம் தர்மத்தை நியாயத்தையும் ஒழுங்காக கடைபிடிக்கவில்லை என்றால் அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் குரு பகவான் கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும். இந்த ஜென்மத்தில் குரு பகவான் நம்ம லக்னத்தில் இருந்தால் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் விஷயங்கள் மூலமாகவும் இந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறோம் அந்த கிரகக்காரத்துவம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக நண்புக்கு தர்ம சிந்தனைகளும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் கொடுத்து விடுவார். உதாரணமாக 4ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 4ஆம் பாவம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, படிப்பு, இது அனைத்து விஷயங்களும் சார்ந்த நமக்கு தர்ம சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் குரு பகவான் கொடுத்து விடுவார். அதுபோன்று 10ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 10ஆம் பாவம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் மூலம் தர்ம சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் குரு பகவான் கொடுத்து விடுவார். குரு பகவான் சேரும் கிரக காரத்துவருக்கு இந்த பொருத்தம். உதாரணமாக குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். வீடு, வண்டி, வாகனம், உத்தியோகம், சொத்து இது சார்ந்த விஷயங்கள் மூலமாக தர்ம சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் குரு பகவான் கொடுத்து விடுகிறார். அதே போன்று குரு சனி சேர்ந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். தொழில் மூலமாக தர்ம சங்கடங்களை ஏமாற்றும் பிரச்சனைகளையும் குரு பகவான் கொடுத்து விடுவார். மேலும் குரு பகவான் இருக்கும் பாவம் சார்ந்த விஷயங்களை என்றைக்கே நம்மால் நமக்கே அனுபவிக்க முடியாது. உதாரணமாக 6ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 6ஆம் பாவம் என்பது உத்தியோகம். யாருக்கெல்லாம் 6ஆம் பாவத்தில் குரு இருக்கிறாரோ உத்தியோகத்தின் மூலமாக வருகிற வருமானத்தை என்றைக்கும் தனது சுயநலத்திற்காக தனக்காக தன்னுடைய விருப்பத்திற்காக அந்த ஜாதகர் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது. அதே போன்று 10ஆம் பாவத்தில் யாருக்கெல்லாம் குரு பகவான் இருக்கிறாரோ தொழில் மூலம் ஒரு வருமானத்தை என்றைக்குமே தனக்காக தன்னுடைய விருப்பத்துக்காக அந்த ஜாதகர்களை அனுபவிக்க முடியாது. ராகு பகவான் நம்முடைய முன் ஜென்மத்தில் என்ன தொடர்புகிறது என்றால், நம் முன் ஜென்மத்தில் எந்த பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் ஆசை தீரவில்லையோ அதை நிறைவேற்றவில்லையோ அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் ராகு பகவான் கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும். இந்த ஜென்மத்தில் ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அந்த கிரகம் காரத்துவம் சார்ந்த விஷயங்களை நமக்கு எப்போவே ஆசை தீரவே தீராது. எவ்வளோதான் இந்த விஷயம் சார்ந்து நம்ம அனுபவித்தாலும் நமக்கு திருப்தியே இருக்காது. இன்னும் வேண்டும் என்று தான் சொல்லி கொண்டிருப்போம். உதாரணமாக ராகு 5ஆம் பாவத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 5ஆம் பாவம் என்பது காதல், உறவு, காமம், உடலுறவு சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம், குழந்தை, கலை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள். இந்த சார்ந்த விஷயங்களை இந்த ஜாதகர் எவ்வளோ அனுபவித்தாலும் திருப்தி என்பது இருக்கவே இருக்காது, ஆசை தீரவே தீராது. இது போன்று ராகு பகவான் சேரும் கிரகத்துக்கு பொருந்தும். உதாரணமாக செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த ஜாதகருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து இது சார்ந்த விஷயங்கள் எவ்வளோதான் வாங்கினாலும் எவ்வளோ அனுபவித்தாலும் இந்த ஜாதகர் திருப்தி என்பது இருக்காது, ஆசையும் தீராது. வீரம், உக்கரம், ஆத்திரம், கோபம், அவசரம், ரோஷம், பிடிவாதம் இது போன்ற குணங்கள் இந்த ஜாதகர் மிக அதிகமாக இருக்கும். கேது பகவான் நம்முடைய முன் ஜென்மத்தில் என்ன தொடர்பு என்றால், முன் ஜென்மத்தில் எந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் ஒழுங்காக கடமையை நிறைவேற்றவில்லை, எந்த கிரக காரணம் சார்ந்த விஷயங்கள் நாம் கடமை நிறைவேற்றவில்லையோ அது எல்லாம் இந்த ஜென்மத்துக்கு கேது பகவான் கண்ட்ரோலுக்கு சென்று விடும். இந்த ஜென்மத்தில் நமது லக்கணத்தில் கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அந்த கிரகம் காரத்துவம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு விருப்பமே இருக்காது. வெறும் கடமை என்ற அந்த விஷயத்தில் சார்ந்து நாம் செய்யப்படுவோம். உதாரணமாக 6ஆம் பாவத்தில் கேது இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 6ஆம் பாவம் என்பது உத்தியோகம். உத்தியோகத்துக்கு செல்வதே வெறும் கடமைக்கு சென்று வருவார். இந்த ஜாதகர் உத்தியோகத்திற்கு செல்வது பிடிக்காது, வேறு வழி இல்லாத கடமைக்கே செல்வார். அதே போன்று கேது பாவம் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த உறவுகள் நம்ம எவ்வளோ தான் உழைத்தாலும் அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான ஒரு ஆதாயமும் அதற்கான ஒரு எதிர்பார்ப்பும் வரவே வராது. உதாரணமாக 4ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 4ஆம் பாவம் என்பது தாய் மற்றும் தாய் வழி உறவினர்கள். இந்த ஜாதகர் தாய் மற்றும் தாய் வழி உறவினரிடம் எவ்வளோ தான் உழைத்து கொட்டினாலும், எவ்வளோ தான் அவர்கள் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ தான் அவர் உதவி செய்தாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம், ஆதாயமும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு காலமே வரவே வராது. இது போன்று கேது பகவான் சேரும் கிரகத்துக்கு பொருந்தும். உதாரணமாக சனி கேது ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் இந்த ஜாதகர் வெறும் கடமைக்கு என்று இந்த ஜென்மம் முழுவதும் செய்வார்.
சூரிய பகவான் நம் முன் ஜென்மத்தில் என்ன தொடர்புகிறது என்றால், நம் முன் ஜென்மத்தில் எந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் ரகசியமாக வைத்துக்கிறோமோ, அதாவது எந்த விஷயம் யாருக்கு தெரியாமல் ரகசியமாக நம்ம கையாண்டோமோ அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் சூரிய பகவான் கண்ட்ரோல் சென்றுவிடும். இந்த ஜென்மத்தில் சூரிய பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள், எந்த கிரகம் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரகங்கள் காரத்துவம் சார்ந்த விஷயங்களையும் இந்த ஜென்மத்தில் நம்மால் மறைத்து வைக்க முடியாது, ரகசியமாக வைத்து கொள்ளவும் முடியாது. சூரிய பகவான் இருக்கும் பாவம் சார்ந்த விஷயங்கள் அனைவரும் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார். நாம் என்னத்தான் ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சூரிய பகவான் வெளிச்சத்தை போட்டு காட்டி விடுவார். உதாரணமாக சூரிய பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 4ஆம் பாவம் என்பது வண்டி, வீடு, வாகனம், சொத்து அனைத்தும் சார்ந்த விஷயங்கள். ஒரு பாவம் ஒருபோதும் நம்மை மறைத்து வைத்த முடியாது, மேலும் ரகசியமாக வைத்து கொள்ள முடியாது. இது அனைத்து சார்ந்த விஷயங்கள் சூரிய பகவான் மற்றவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார். புதன் பகவான் நம் முன்னிட ஜென்மத்திற்கு எந்த தொடர்பு என்றால், நம் முன் ஜென்மத்தில் எந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் நம்மளோட மூளையை பயன்படுத்தவில்லையோ, அந்த பாவம் முன் ஜென்மத்தில் யோசிக்கோ இல்லையோ, இந்த ஜென்மத்தில் புதன் பகவான் கண்ட்ரோல் சென்றுவிடும். இந்த ஜென்மத்தில் புதன் பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறான்றோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் எந்த கிரகம் சேர்க்கிறதோ அந்த கிரக காரத்துவம் சார்ந்த விஷயங்களை எந்நேரமும் நம்ம மூளை யோசிக்க கொண்டிருக்கும். உதாரணமாக புதன் 5ஆம் பாவத்தில் இருக்கிறது. உதாரணமாக புதன் பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 5ஆம் பாவம் என்பது உறவு, காமம், உடல் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம், குழந்தை, கலை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை, இந்த சார்ந்த விஷயங்களை நமது மூளை இந்நேரம் யோசிக்கொண்டே இருக்கும். இது போன்று புதன் பகவான் சேரும் கிரகத்திற்கு பொருந்தும். உதாரணமாக புதன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். இந்த ஜாதகர் மூளை எப்போதும் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, உத்தியோகம், அதாவது செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் பற்றித்தான் இந்த ஜாதகர் மூளை எப்போதும் யோசிக்கொண்டிருக்கும். சந்திர பகவான் நம்முடைய முன் ஜென்மத்தில் என்ன தொடர்பு இருக்குது என்றால், நம்முடைய முன் ஜென்மத்தில் எந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து நிலையாக நமக்கு கிடைத்து கொண்டு இருந்ததோ அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் சந்திர பகவான் கண்ட்ரோல் சென்றுவிடும். இந்த ஜென்மத்தில் சந்திரன் பகவான் நமது ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறதோ அந்த கிரக தாத்துவம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நிலையாக கிடைக்கவே கிடைக்காது, வரும் ஆனால் வராது. இது போன்றுதான் சந்திர பகவான் இருக்கும் பாவ சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது சந்திர பகவான் இருக்கும் பாவம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நிலையாக ஒருபோதும் கிடைக்கவே கிடைக்காது. உதாரணமாக 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 2ஆம் பாவம் என்பது வருமானம் வரும் வழி மற்றும் தனஸ்தானமாகும். யாருக்கெல்லாம் சந்திரன் 2ஆம் பாவத்தில் இருக்கிறாரோ அவளுக்கு வருமானம் எப்போது வாழ்நாள் போது நிலையாக இருக்கவே இருக்காது. 6 மாதம் வரும், 6 மாதம் வருமானம் வரா, இது போன்று தான் இருக்கும். இது போடு சந்திரன கிரகத்திற்கு பொருந்தும். சந்திரன் சனி ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஜாதகத்தில் தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஒருபோதும் நிலையாகவே இருக்காது. சில நாட்கள் தொழில் நன்றாக இருக்கும், சில நாட்கள் தொழில் நன்றாக இருக்காது. இது போன்ற நிலை தான் இவர்கள் இருக்கும். செவ்வாய் பகவான் நம்ம லக்னத்தில் செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் நோக்கி தான் நம் பிறப்பின் லட்சியம் என்பது இருக்கும். அதாவது நமது ஆத்மா இந்த பூமியில் எத்தனை அடைவதற்கு பிறந்து இருக்கிறது என்பதை சுட்டி காட்டக்கூடிய கிரகமே செவ்வாய் பகவான் தான். நாம் எல்லோரும் இந்த பூமியில் எதற்காக பிறந்துகிறோம், எதனை அடைவதற்கு பிறந்திருக்கிறோம், எது நம்முடைய லட்சியம், எதனை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், எந்த விஷயத்தை நம்மால் விட்டு கொடுக்கவே முடியாது, எதனை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கும். உதாரணமாக செவ்வாய் 8ஆம் பாவத்தில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 8ஆம் பாவம் என்பது ஆயுள். அதாவது ஆயுள் இருக்கும் வரை ஏதாவது ஒரு விஷயத்தை உருப்படியாக செய்ய வேண்டிய எண்ணம், நோக்கம், இலக்கு இவர்களுக்கு இருக்கும். மேலும் 8ஆம் பாவம் என்பது அமானுஷ சார்ந்த விஷயங்கள். அதாவது அமானுஷம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டியெழுப்பதற்காக தான் இந்த ஜென்மமே இந்த ஜாதகர் எடுத்திருப்பார். இதன் நோக்கத்தின் இவர்கள் எண்ணமும் நோக்கமும் இருக்கும். சுக்கிர பகவான் நம்முடைய முன் ஜென்மத்தில் என்ன தொடர்புகிறது என்றால், நம் முன் ஜென்மத்தில் எந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் செலவு செய்யவில்லை அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் சுக்கிர பகவான் கண்ட்ரோலுக்கு சென்று விடும். இந்த ஜென்மத்தில் சுக்கிர பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் எந்த கிரகத்துடன் இருக்கிறாரோ அந்த கிரக சார்ந்த விஷயங்களை நாம் செலவு செய்து கொண்டே இருப்போம். உதாரணமாக சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 4ஆம் பாவம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சார்ந்த விஷயத்திற்கு இந்த ஜாதகர் அதிக அளவு செலவு செய்து கொண்டே இருப்பார். மற்ற விரைய செலவுகள் இந்த ஜாதகர் இருந்து கொண்டே இருக்கும். சுக்கிர பகவான் உடனே கிரகத்திற்கு இது பொருந்தும். உதாரணமாக சுக்கிரன் சனி ஒரு ஜாதகர் சேர்ந்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த ஜாதகர் தொழில் சார்ந்து வித்ததுக்கு எப்போதும் விரைய செலவு செய்து கொண்டே இருக்கும். இது போன்று நம்முடைய முன் ஜென்மத்தில் ஏற்றவாறு நம்முடைய நவகிரகங்கள் செயல்பாடுகள் இருக்கும். முன் ஜென்மத்தில் ஏற்றவாறு எவ்வாறு நம் ஜாதகத்தில் நவகிரக செயல்பாடு இது போன்ற அனைவருக்குமே இருக்கும்.
அதாவது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் நவகிரகங்கள் செயல்பாடுகளுக்கும் ஏற்றவாறு முன்கூட்டியே நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நம்மை மாற்றிக்கொண்டால் நவகிரகம் நம் தாக்கத்திலிருந்து நம்மால் கண்டிப்பாக தப்பிக்க இயலும். விதிப்படி தான் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து செயல்பாடு நடக்க வேண்டும் என்பது எல்லாம் கிடையாது. விதிக்கு தகுந்தவர் நம்மால் சரியாக மாற்றிக்கொண்டே இந்த நவகிரகங்கள் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக நம்மால் தப்பிக்க இயலும்.